வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் கமெட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மொமெண்டம் பெரிஷ்ல இருக்கு. அனாலிசிஸ்ட் யாரும் எந்த ப்ரைஸும் சஜஷன் கொடுக்கல. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 1009ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ ஜோனை செக் பண்ணும்போது நியூட்ரல் ஜோன் காட்டிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோம்னா புக் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணி போடுறது தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணாமல் கால்குலேட் பண்ணியிருக்கிறேன். பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். பீட்டா ஸ்கோர் 0.91 இருக்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 22.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 15.7% குறைஞ்சு போயிருக்கு. Q2 வரும்போது ஒரு 500 கோடி ரூபா கிட்டக்க 450 கிட்டக்க வரும். 450 அந்த ரேஞ்சுக்கு 450 460 ரேஞ்சுக்கு வந்து 500 கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆனால் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா கிட்டக்க குறைஞ்சு போச்சு. அதனால இவனுடைய ஏபிஎஸ் உடைய லெவல் கிட்டத்தட்ட 3 ரூபா கிட்டக்க குறைஞ்சு 7.2 இருக்கு. ஏபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னா 28.6 இருக்கு. இது 1.3 போன தடவையை காட்டிலும் கம்மி. ஸோ இப்போ இது கிளியர் கட்டா இந்த தடவை வந்து டவுன் ஆயிருக்கு. ஸ்டாக்னேட்டட் பொசிஷன் அப்படியே டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம். அதே இதுக்கு முன்னாடி ஒரு 3 குவார்ட்டருக்கு முன்னாடி பார்த்தோம்னா டபுள் டிஜிட் வந்து 14 அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. இப்போ திடீர்னு அப்பில் போயிட்டு லேசாக கரெக்ஷனில் வருது. சப்சிக்வெண்ட்டாக இது கரெக்ஷனுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியான சூழல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன்ஸை நல்லாவே லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். அதாவது டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் 23% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 31%, எஃப்ஐஎஸ் 54% குறைச்சி வச்சிருக்கிறாங்க. இது சிக்னிஃபிகண்டாக நோட் பண்ணணும். அதே மாதிரி தான் நம்ம பார்த்தோம்னா இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், எஃப்ஐஎஸ்ஸாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட இந்த 3 குவார்ட்டர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான்னா மார்ச் மாசத்துக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் 3.20 குறைச்சி வச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் ஜூன் மாசத்துக்கு 1.26 குறைச்சி வச்சிருக்கிறான். எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க மார்ச் 1.27 1.31 ஜூன் மாசத்துக்குன்னு குறைச்சி அப்படியே 3 குவார்ட்டரா குறைச்சிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. சிக்னிஃபிகண்டா அதையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம். இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 252.10 ஆசிட்டிஸ் நான் அப்படியே எடுத்திருக்கிறேன். ஆக்சுவலாக நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும், நான் அட்ஜஸ்ட் பண்ணலை. இப்போ நமக்கு வந்து ஃபேர் ப்ரைஸ் 402ன்னு வருது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 1009. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோன்னு பார்க்கும்போது 2.51 வருது. நமக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 2.51 வருது. ஸோ இப்போ இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கிறதையும் என்ஷூர் பண்ணுது. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து ரெசிஸ்டன்ஸோடைய பாயிண்ட் வந்து டச் பண்ணிட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1லேருந்து 1.5, செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2லேருந்து 2.5. ஸோ இப்போ செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை டச் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவன் கரெக்ஷன் எடுக்க போகிறானா, சப்சிக்வெண்ட்டாக இவனுக்கு பிஸ்னஸ் அதிரிபுதிரியாக க்ரோத்துக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொன்னால் அடித்து நிமித்தி மேலே போவாங்க. பட் வந்து நார்மலாக ஆகுது, பிஸ்னஸ் நார்மலைஸ் ஆகுது, ஸ்டேபிளைஸ் ஆகுது, அவங்களுடைய இபிஎஸோட டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆகுது, அதே மாதிரி டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த லெவல்ல இருந்து கொஞ்சம் பெரிய லெவல்லே கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் பிஹேவியர் எப்படி ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவனுடைய பிஹேவியர் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு நம்ம கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் 28.6ன்னு எடுத்திருக்கிறோம். அதை வந்து ஆவரேஜ் பண்ணும்போது 7.15 வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். ஆனால் எக்ஸிட் ஆக போகிறது பார்த்தோம்னா 5.6ன்னு எக்ஸிட் ஆக போகுது. அதை காட்டிலும் இது கூட தான் இருக்குது, எஸ்டிமேஷன் கூட இருக்குது. நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஹேண்டாக இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே இன்ஃபரன்ஸ் எடுக்கக்கூடியது ப்ரீவியஸ் ஹைட்டை மேலே உடைக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம எடுப்போம். பட் ஆவரேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டலாம். அதாவது எஸ்டிமேஷன்ங்கிறது குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் கம்மியாக இருக்குது. அப்படி வரும்போது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைப்பானாங்கிறது நமக்கு சந்தேகத்தில்
சந்தேகத்துக்குரியதா இருக்கு. அது குமுலேட்டிவ் ஆவரேஜுக்காக வச்சு அவன் மூவ் பண்றான்னா, ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவ கீழ கட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எப்படி நடக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 572லேருந்து 805. இப்ப இவன் 805 கடந்து தான் போயிருக்கிறான். ஸோ, இப்ப இந்த இடத்துல கரெக்ஷன் வந்துச்சுனாக்க 805 ஒரு சப்போர்ட் பாயிண்டாவும், 671ங்கிறது இன்னொரு சப்போர்ட் பாயிண்டாவும் நமக்கு கிடைக்குது. இருந்தாலும் நம்ம வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். சார்ட்ல நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, பிபியோட டாப், R1 3த்தையும் எடுத்திருக்கிறோம். ஸோ, இப்ப இங்க பிபிங்கிறது 824லேருந்து 858, பிபியோட டாப் 963லேருந்து 1000, R1ங்கிறது 1117லேருந்து 1158. அவன் வந்து இந்த குவார்ட்டர் ஓப்பனிங்கே வந்து மேலேயே தான் பண்ணியிருக்கிறான். ஓப்பனிங் வந்து பார்த்தோம்னா 1195. இது R1க்கு மேல தான் ஓப்பன் ஆகியிருக்கிறான். ஓப்பன் ஆயிட்டு R1 கீழே உடைச்சு பிபியோட டாப் வரைக்கும் இப்போ வந்து சப்போர்ட் எடுத்துட்டு நின்றுட்டு இருக்கிறான். ஃபர்தரா இறங்க போறானா, இல்லாட்டி இந்த இடத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்க போறானா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். மோஸ்ட்லி இந்த இடத்துல இப்போ இந்த குவார்ட்டருக்கு இந்த இதோட சப்போர்ட் அப்படியே எடுத்து இங்கனுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட் கொஞ்சம் சொதப்பினான்னா பிபி வரைக்கும் கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அந்த மாதிரியான மூமெண்ட் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்.